ஓம் நம சிவாய. சம்போ மகாதேவா. ஈசன் தாயும் மாணவராக விளங்கினார். அதுபோல ஒரு குடும்பம் என்றால் ஒரு கணவன் தன் மனைவிக்கு நல்ல கணவனாகவும், ஒரு தந்தை போல் குணமாக தன் மனைவியை பார்க்கின்ற எவரும் அந்த இல்லம் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பெண்களும் அப்படிதான். பெண்களும் தன் குடும்பம் சிறக்க தன் கணவனை ஒரு தாயாக நேசித்து தாரமாக இருந்தாலே அந்த இல்லம் சிறப்பாக விளங்கும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தாயுமானவர் சுவாமி. எம்பெருமான் ஈசனே அடியாருக்கு அடியாராக வந்து ஒரு பெண்மணிக்கு பிரசவத்தை ஒரு ஆணா சென்றால் என்ன போல நினச்சி கொண்டு வயதான மூதாட்டியாக சென்று ஒரு பெண்ணுக்கு பிரசவம் செய்தார். அடியாருக்கு பெண்மணிக்கு பிரசவம் செய்ததாக அதுவே தாயுமானவர் சுவாமி அவருடைய திருவிளையாடலில் சொல்கிறோம். உண்மையான வாழ்க்கையிலையும் ஒரு பெண் தாயாகவும் தாரமாகவும் இருந்தால் அந்த குடும்பம் சிறக்கும். அதே மாதிரி ஆணும் தன் பெண்ணை, தன் மனைவியை மனைவியாகவும், அந்த மனைவியை நல்லா பேணி கேட்கின்ற ஒரு தந்தை போலும் மனம் இருந்தாலே அந்த குடும்பம் இன்பமாக வாழ என்றுமே வாழ்டைய வழியாக இன்பம் பெறும்னு சொல்லி என் ஈசன் அம்மையப்பனோட அருளாசியாக உங்களிடம் சொல்லுகின்றேன். சக்தி பாரதி அம்மா. ஓம் சக்தி.